ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நாங்கள் சந்தைக்கு போகும்போது எடுத்த வீடியோ தாங்க. இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தைக்கு போகல, பக்கத்து ஊர் சந்தைக்கு தான் போயிருக்கோம். சந்தைக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நாங்கள் 3 பேரும் இப்போது சந்தைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பாப்பாங்க 2 பேரையும் வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லைங்கிறதால கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது எங்கள் பக்கத்து ஊர் சந்தை. ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி தான் வரணும். இந்த அண்ணாக்கிட்ட தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம் எங்கள் ஊர் சந்தையில். அந்த அண்ணா வந்து பாப்பாவை கேட்டுட்டு இருந்தார், என்ன பண்ணுற, வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறியா அப்படின்ட்டு. இல்லை, நான் சேனலில் போடுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சரி எடு அப்படின்ட்டு இருந்தார். நான் இந்த முறை இந்த வீடியோவுக்கு அதிக வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய சந்தை தான். இங்கே தான் வந்துட்டு அந்த பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் போடுறதுக்காக அந்த கூடை வாங்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா பார்த்துட்டு பாப்பாட்ட என்னடா ஃபோட்டோ எடுக்கிறியான்னு கேட்டாங்க. இல்லை, வீடியோ எடுக்கிறேன்னு பாப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா சரி எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த கடையை வீடியோ எடுத்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இந்த பக்கத்து கடைக்காரக்காவையும் சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கேயும் போயிட்டு வீடியோ எடு அப்படின்னு சொல்லி. அந்த கடையில் வந்துட்டு ஊக்கு பின்னும் அந்த பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் போடுற வாங்கிட்டு வந்தாங்கல்ல. நல்லா இருக்கிறியா சாமி? நல்லா இருக்கிறீங்க. இவங்க வந்து தெரிஞ்ச பாட்டி, அதனால கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன். என்ன பண்றது, வெள்ளிக்கிழமை தான் போய் 10-15 ரூபாய் போட்டு. அந்த பக்கம் அட்டை போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு கறிக்கடை. காலையில் டைமில் கடைக்கு வரும்போது பயங்கர கூட்டமாக இருக்கும் கறிக்கடையில். அந்த லைன் ஃபுல்லாகவே கறிக்கடை தான். மாம்பழ சீசனுங்கிறதா மாம்பழம்லாம் நிறைய இருந்தது. இங்கே தான் வந்துட்டு இந்த குடமிளகா வாங்கினேன். சரி, பாப்பாங்களுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வேணும்னு கேட்டாங்க. சரி, ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் 2 காய். இந்த அண்ணாட்ட வந்து எப்போவும் பலகாரம் வாங்குவேன். அவர் பாப்பா வந்துட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதும் உடனே அதெல்லாம் போய் எடுறா அப்படின்னு சொன்னதுனால பாப்பா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. சந்தையில் வந்துட்டு எல்லாருமே வீடியோ எடுக்கிறியா, சரி எடு எடு நல்லா எடு அப்படின்னு தான் சொன்னாங்க. யாருமே எடுக்க வேணான்னு சொல்லவே இல்லை. பாப்பாவுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வடை கொடுத்தாங்க. இந்த கடையில் நான் எதுவும் வாங்கலை, சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம்.
இங்கே வந்துட்டு அந்த டீ கேக் மாதிரி இருக்கிறது வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த கடைக்கு வந்துட்டு மஞ்சக்கயிறு வாங்கலான்னு தான் வந்தேன். மஞ்சக்கயிறு வாங்கிட்டு இப்போ திரும்ப வந்துட்டு தள்ளுவண்டி கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு குங்குமம் வாங்கலான்னு வந்தேன். குங்குமம்லாம் வாங்கிட்டு பாப்பாங்களுக்கு வந்து சில்வர் கலர் செயின் வந்துட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கினேன். பாப்பா அந்த தோடெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன ரேட்டுன்னு தெரில, நான் கேட்கல. இங்கே நிறைய இருந்துச்சு, அழகழகாக இருந்தது பார்க்க. இப்போல்லாம் என் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பாசியெல்லாம் போடுறதில்ல, அதனால் வாங்கலை. அப்புறம் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது எவ்வளோன்னு தெரில, பாப்பா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்கக்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லிட்டேன். குட்டி குட்டியாக ஒரு சில்வர் கலரில் 2 செயின் மட்டும் வாங்கிட்டு எனக்கு குங்குமமும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது அன்னாச்சி பழ சீசன் நினைக்கிறேன். எப்பவும் சந்தைக்கு இந்தளவுக்கு அன்னாச்சி பழம் வந்ததில்லை. நிறைய அன்னாச்சி பழம் இருந்தது. பாப்பா வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பூக்கடைக்கார அக்கா வந்துட்டு அந்த பூவை எடுத்து நான் நேராக வைக்கிறேன், நல்லா ஃபோட்டோ எடுன்னாங்க. பாப்பா உடனே நான் வீடியோ தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அந்த பாக்கெட் பூ தான் வாங்கினேன். செவ்வந்தி பூ ஒரு பாக்கெட்டும் ரோஜா பூ ஒரு பாக்கெட்டும் வாங்கினேன். ஒரு பாக்கெட் வந்துட்டு 10 ரூபா. இங்கே வந்துட்டு இந்த கான் வடகம் வந்து நான் எப்போவுமே வாங்குவேன், நல்லாயிருக்கும். அது 20 ரூபா தான். இது வந்துட்டு ஜவ்வரிசி வடகம்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். பாப்பாங்க 2 பேரும் கலர் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதுவும் 20 ரூபா தான். செலவெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.